பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இந்த நித்திய வெளிச்சம் மூலமாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் ஆரம்பமாக சங்கீத புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பலாம். தேவனே, என்னை காப்பாற்றி உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். இங்கே சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லுகிறான், என்னை காப்பாற்றி உம்மை நம்பியிருக்கிறேன். அவன் ஒரு பெரிய பல நாடுகளுக்கு ராஜாவாக இருக்கின்ற வேளையில் இந்த சங்கீத புஸ்தகத்தை அவன் எழுதுகிறான். என்னை காப்பாற்றி உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். அவன் சொல்லுகிறான், என்னுடைய செல்வம் உமக்கு தேவையில்லை, என்னுடைய பொருட்கள் உமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த பொருட்கள் எதற்காக வைக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிறதுமாய் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது என்று, மகா ஆத்துமாக்களுக்காக அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். தன்னுடைய ஆத்துமாவை குறித்து அவன் இப்படியாக சொல்லுகிறான், பரிசுத்தவான்களுக்கும் ஆத்துமாக்களுக்கும் இது தேவைப்படுகிறதே தவிர இது உமக்கென்று என்னுடைய செல்வத்தை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவன் உணர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நவீன காலத்தில் கூட அநேக ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறியாததினாலே தன்னுடைய பொருட்களை வீண் விரயம் செய்து தேவனுடைய பெயரிலே, இல்லை என்றால் கடவுளுடைய பெயரிலே தன்னுடைய பொருட்களையும் பணத்தையும் வீண் விரயம் செய்து போடுகிறதை நாம் பார்க்கின்றோம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்க மகா ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, நாம் நன்றாக யோசிக்க வேண்டும். வேதாகமம் நம் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிள்ளையுடைய ஐக்கியம் நம்மிடத்திலே இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். வேதாகமம் நமக்கு நாம் நடக்க வேண்டிய வழியை தெளிவாக சீர்தூக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்தவும் மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் அந்த தாவீதிடத்திலே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்நிய தேவனை நாடி நான் பின்பற்றி போக மாட்டேன். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனிடத்திலே வருவதற்கு பதிலாக அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகின்ற பொழுது அவர்களுக்கு வேதனை மிஞ்சும் என்று பார்க்கின்றோம். இங்கே இந்த தேவதாசன் இப்படியாக சொல்லுகிறான், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். அவர் எங்கிருந்து வந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அவர் பெயர் எப்படிப்பட்ட காரணமற்ற ஒரு பெயர் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அநேக வேளைகளிலே ஏதோ ஒன்றை நாம் தெய்வமாக கொண்டிருந்தோம். இங்கே தேவ மனிதன் சொல்லுகிறதை போல நாம் இன்றைக்கு சொல்ல முடியும், அந்நிய தேவனை நான் நாடி பின் செல்லவில்லை. ஆனால் என் தேவனை, நம்மை உண்டாக்கிய உலகம் அனைத்தையும் உண்டாக்கிய தேவனை நோக்கி நான் செல்லுகிறேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, இல்லை என்றால் வியாதிகள் நம்மை தாக்குகின்ற பொழுது நாம் தேவனிடத்திலே அங்கலாய்க்கிறோம். ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? தேவனை அறியாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையே? அவர்கள் சுமூகமாக வாழ்ந்து செழிக்கிறார்களே, நான் உம்மை பின்பற்றி செல்லுகிறேனே, எனக்கு ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பிரச்சனை? இல்லை என்றால்
ஆன்மீக பிரச்சனை, பண பிரச்சனை என்று சொல்லி நம்மை நாம் கேள்வி கேட்கிற ஜனங்களாக இருக்கின்றோம். நம்மை உண்டாக்கிய தேவனை நாம் முழு இதயத்தோடு அவரை தேட வேண்டுமே தவிர தேவையற்ற அந்நிய காரியங்களிலே நாம் தலையிட்டு நம்மை உருவ குத்திக் கொள்கிறோம். மனசாட்சி இல்லை, மற்றவருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இல்லை, தேவனிடத்திலே ஆலோசனை இல்லாதபடி மனுஷியிடத்திலே மனிதர்களிடத்திலே பொல்லாத காரியமான பொய்யான ஆலோசனை கேட்டுக்கொண்டு மனசாட்சியை நாம் விட்டு போடுகிற ஜனங்களாக இருந்தோம். இன்றைக்கு நம்மால் இப்படி சொல்ல முடியும், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறேன். நம்முடைய சுதந்திரம் நம் தேவனை ஆராதிப்பது, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை ஆராதிப்பது, நாம் இருக்கிற இடத்திலே தேவனை ஆராதிப்பது, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டு இல்லைனா புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டிய சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. ஆகவே பக்தன் சொல்லுகிறான் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆண்டவரை தேடுகின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானது ஒரு நிலையான ஒரு தரமான வாழ்க்கையாக இருக்கிறது. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், என் வலது பக்கத்திலே அவர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தைரியமான ஒரு வார்த்தையை நாம் சொல்ல முடியும். 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம் வலது பாசத்தில் இருக்கிறார். மரண கண்ணிகள் நமக்கு வரலாம், கொடூரமான வியாதிகள் நமக்கு வரலாம், என்ன நடக்குமோ என்ற பண தேவைகள் நமக்கு வரலாம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த சோதனைகள் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே வந்த காரியம் நமக்கு தெரியும். 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 10 பேர் மரித்து விட்டார்கள். அவனுடைய ஆடு மாடு ஒட்டகம் அனைத்தையும் இழந்தான். கிழக்கத்திய புத்திரரே அவன் மிகவும் வசதி படைத்தவனாக இருந்தான். அத்தனையும் இழந்து அவன் வேதனைப்பட்டு இருக்கின்ற பொழுது அவனுடைய மனைவியானவள் அவனிடத்திலே வந்து, நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்திலே இருக்கிறீரோ, மாடுகள் போய்விட்டது, மந்தைகள் போய்விட்டது, ஒட்டகங்கள் போய்விட்டது, வீடு தரைமட்டமாக ஆகிவிட்டது, நம்முடைய பிள்ளைகள் 10 பேர் மரித்து விட்டார்கள், இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ என்று சொல்லி மனைவியானவள் கேட்கின்ற பொழுது இந்த பக்தன் யோபு சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். நன்மையை பெற்றுக்கொண்டோம், எவ்வளவோ நன்மைகளை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம், நாம் தீமையை பெற்றுக்கொள்ள கூடாதா என்று சொல்லி அவன் அங்கே கடிந்து கொள்கிறதை பார்க்கின்றோம். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே அநேகர் நம்மை இப்படித்தான் சொல்லுவார்கள், கிறிஸ்துவை நம்பி போனாய், இயேசுவை நம்பி போனாய், உனக்கு என்ன கிடைத்தது? நாங்கள் வசதியாக இருக்கிறோம், நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம், நீ இயேசுவிடத்திலே போனாய், என்ன கண்டாய் என்று கேட்கிற காலகட்டத்திலே நீங்களும் நானும் வாழ்கிறோம். இயேசு ஜீவனுள்ள தேவன், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், அவர் ஆதி முதலாய் உள்ள தேவன், பரலோகத்தையும் பூமியையும் படைத்த தேவன்,
இன்றைக்கும் நம்மோடு வாசம் பண்ணுகிற மெய்யான தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் எப்படி பேசினாலும் எதை நினைத்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒன்றுமில்லை என்ற எண்ணம் வேண்டும். இல்லை என்றால் தேவனுடைய சமூகத்திலே தள்ளப்பட்டு போவோம். எதையெல்லாமோ வழிபடும் ஜனங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது பாருங்கள். ஜீவனுள்ள தேவனை வழிபடுகிற நமக்கு தாழ்மையை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவருடைய கிருபை பெருகும். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாம் குறை உள்ளவர்கள், நாம் பலவீனமானவர்கள், நாம் இந்த உலகத்திலே கஷ்டத்திலே பிரச்சனையிலே சந்தித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, நீ என்னிடத்தில் வந்தாய், உனக்கு குறை உண்டு, ஆனால் நான் உன்னை நிறைவாக்குவேன். தேவன் நம்மை நிறைவாக்குகிற தேவன், ஜீவனுள்ள தேவன் நம்மை நிறைவாக்குகிற தேவன். யோபுவை போல் பிரச்சனை வரும் என்று சொன்னால் நம்ம எத்தனை பேர் நிலை நிற்போமோ தெரியாது. ஆனால் யோபுவுக்கோ தேவன் இரண்டும் தனையாய் பல மடங்காய் ஆசீர்வதித்து இழந்ததை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையை யோபு காண்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, பல 100 ஆண்டுகள் அதன் பிறகு அவன் ஜீவித்து பிள்ளைகளையும் இந்த ஆடு மாடு எல்லாவற்றையும் திரும்ப 2 தனையாய் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் சமயக்காரன் இப்படி சொல்லுகிறான், என்னை காப்பாற்றி உம்மை நம்பியிருக்கிறேன். அநேக காரியமாக ஊழியத்தின் பாதையிலே நாம் ஆஸ்பத்திரிக்கு செல்வது உண்டு, நம்முடைய பிரச்சனைகளுக்காக செல்வது உண்டு. ஆனால் அந்த மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்துவிட்டோம், இனி உங்கள் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள், அவர்தான் உங்களுக்கு இந்த வியாதியை குணமாக்க முடியும், அவர்தான் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும். அவர்கள் சொல்கிறார்கள். தேவ பக்தி இல்லாதவர்கள், அவர்கள் உலகத்தின் ஜனங்கள், மெய்யான ஜீவனுள்ள தேவனிடத்தில் வராதவர்கள், அவர்கள் சொல்லுகிற காரியம் எங்களால் முடிந்தது இவ்வளவுதான். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடுவீர், உம்முடைய பரிசுத்தவான்களின் அழிவை காண ஒட்டி. இந்த உலகத்திலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றக்கூடியவர். உலகம் முடிந்து போகும், இல்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே மரித்து விடுவோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாக வாழக்கூடிய ஒரு ராஜ்யத்திலே நான் உங்களை சேர்த்து கொள்வேன், நான் அங்கே நித்திய வெளிச்சமாக இருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு மரணம் என்று ஒன்று கிடையாது. ஆகவே தான் வேதாகமம் சொல்லுகிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறது. இந்த வார்த்தை தேவனை நம்பி ஜீவிக்கிற ஜனங்களுக்கு உரித்தாகக்கூடிய மெய் வார்த்தையாக இருக்கின்றது. அந்நிய தேவனை நாடி பின்பற்றியவர்களுக்கு வேதனைகள் பெருகும். இந்த நாளிலே சுலபமாக வாழ்வீர்கள், இந்த நாளிலே நீங்கள் பலன் உள்ளவர்களைப் போல வாழ்வீர்கள். தேவனை தேடுகிற பிள்ளைகளை அலட்சியம் செய்வீர்கள், தேவனை தேடுகிறவர்கள் திக்கற்றவர்கள் என்று சொல்லுவீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு காலம் ஒன்று வரும், நீங்கள் ஒவ்வொரு பேரும் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் நீங்கள் வர வேண்டும். இன்றைக்கு அநேக இடங்களுக்கு செல்லுகிறீர்கள், தூரமான இடங்களுக்கு செல்லுகிறீர்கள். எதற்காக ஐயா செல்லுகிறீர்கள்? தேவன் அங்கே இருக்கிறாரா, இங்கே இருக்கிறாரா
இல்லை என்றால் கூட்டம் பார்க்க செல்கிறீர்களா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். வேதாகம் சொல்லுகிறது, உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர், உங்கள் மத்தியிலே இருக்க வேண்டிய ஆண்டவர் பெரியவர், அவர் போதுமானவர், அவர் உங்களை உயர்த்துகிறவர், அவர் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு தரக்கூடியவர், மரணமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிற ஒரு மெய்யான தேவனாக இருக்கின்றார். தேவன் வலது பக்கம் இருக்கின்றார், தேவன் நம் அருகில் இருக்கின்றார், தேவன் நம்மோடு இருக்கின்றார். மத்தேயு புத்தகத்திலே 1வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 1வது அதிகாரம் 23, 24 வசனங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 22 வாசிக்கின்றேன். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு அவதாரமாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர் இஷ்டம் போல் இந்த உலகத்திலே வரவில்லை. எல்லாம் திட்டமிட்டபடி தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டதுபடி அநேக ஆகமங்களிலே புராண ஆகமங்களிலே சொல்லியபடி அவர் சரியான நேரத்திலே அவர் இந்த உலகத்திலே வந்தார். அவர் மரிக்காத ஒரு தேவன். அநேக அவதாரங்கள் வந்தார்கள், அநேக நபிமார்கள் வந்தார்கள், தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். எல்லோரும் மரித்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். இயேசு அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். அவர் நம்மோடு இருக்கிற தேவன். ஆம், அவர் சிலுவையிலே அந்த கேடு அடைந்தார். நம்முடைய பாரங்களை அவர் சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார், நம்முடைய கஷ்டங்களை அவர் சுமந்தார். நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம்முடைய தண்டனையை அவர் மேல் எடுத்துக்கொண்டார். ஒரு மனிதனும் ஆண்டவராகிய இயேசுவை ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய சித்தம் இல்லாதபடி, அவருடைய விருப்பம் இல்லாதபடி எந்த ஒரு மனிதனும் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொள்ள முடியாது. அவருடைய சித்தம் நிறைவேறியது. அவர் தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார், நம்முடைய கட்டுகளை அவர் உடைத்தார். உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஒரே ஒரு முறை சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற மெய்யான தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம் வாழ்க்கையில இடைபடுகிறார். அவர் போதும் நமக்கு. நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அவரை தொழுது கொள்ள முடியும். நீ நடந்தோ, செருப்பில்லாமல் நடந்தோ, வாகனங்கள் இல்லாதபடி நடந்தோ, ஓடியோ சுற்றியோ நீ தேவனை அடைய முடியாது. ஆண்டவராகிய இயேசுவை உன் இதயத்திலே ஏற்றுக்கொள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகத்தான் வந்தார். அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார். என்னுடைய அந்தரங்கத்தின் காரியங்களை, அந்தரங்கத்தில் தேவனுக்கு விரோதமாக எழுப்புகிற சத்தங்களை, கூட்டம் கூடி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிற பேச்சை அவர் கவனிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உள்ளிந்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாயிருக்கிறார். மனிதனோ முகத்தை மட்டும் பார்ப்பார். இல்லை என்றால் பலர் இந்த குறி சொல்லுகிறவர்கள், ஜாதகம் பார்க்கிறவர்கள், விக்கிரகத்தை வைத்து பூஜிக்கிறவர்களிடத்திலே சென்று தன்னுடைய எதிர்காலத்தை கேட்கிற குருடர்களாக இருக்கிறார்கள். எத்தனை பொய்கள், எத்தனை பிரிவினைகள் பெற்று மீண்டும் மீண்டும் அதிலே சென்று சாத்தானுடைய கண்ணிலே சிக்கி அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே ஆண்டவராக இயேசு உங்களிடத்திலே என்னிடத்திலே எதுவும் கேட்கவில்லை. நேசி, உன் சகோதரனை நேசி, உன் பிள்ளைகளை நேசி, அயலகத்தாரை நேசி, உன் வலதுகரத்தில் அடித்தால் மறுகரத்தை கொடு என்று சொன்ன மாபெரும் சத்தியத்தை வெளிப்படுத்தியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ காண்கிற, நீ பார்க்கிற
எல்லா தெய்வங்களை காட்டிலும் உன்னதமான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. உனக்கும் எனக்கும் ஜீவன் கொடுத்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. உலகம் முழுவதையும் அண்ட சாகரங்கள் முழுவதையும் இன்று ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவை தள்ளி ராஜாவை ஏற்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்கிறது ஆண்டவராகிய இயேசு. அவருடைய சித்தம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அவருடைய சித்தம் என்று சொல்லுகிறீர்கள், நான் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இதுவும் அவருடைய சித்தமா என்று கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு அடைக்கலால் குருவி கூட கீழே விழுந்தால் அது அவருடைய சித்தம் அல்லாதபடி கீழே விழாது என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் பார்த்தும் பாராதது போல் இருக்க மாட்டார். அவர் வந்ததனுடைய நோக்கம், வேதாகமம் சொல்லுகிற முக்கியமான காரியம், பரிசுத்தவான்கள் பேசுகிற முக்கியமான காரியம், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன சம்பவம், நமக்கு நித்திய வாழ்க்கை நான் கொடுப்பேன், நித்திய வாழ்க்கை உங்களுக்கு தருவேன், உங்களை புடமுட வேண்டும். யோபு சொல்லுகிறான், என்னை புடமுடப்பட்ட பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். நீங்கள் தங்க பற்றைக்கு செல்லலாம், அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே எத்தனை முறை அந்த தங்கத்தை தீயினால் உருக்கி அதை அடித்து உடைத்து மீண்டும் உருக்கி அடித்து உடைத்து அதில் உள்ள அழுக்குகளை பிரித்து சுத்தமான தங்கத்தை எடுக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வருகின்ற பொழுது, பிரிவினைகள் வருகின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நம்மை அவர் நொறுக்கி, அவர் நம்மை உழைத்து, அவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக அவர் மாற்ற வல்லமை உள்ள தெய்வமாக அங்கே இருக்கின்றதை பார்க்கின்றோம். நான் இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசுவை ஏற்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே சுபாவங்கள் மாறியது. ஆனால் தரித்திரம் அப்படியே தான் இருந்தது. காரணம் என்ன? நான் பக்குவப்பட வேண்டும், ஏழைகளை நேசிக்க வேண்டும். இந்த காலத்திலே ஆண்டவருடைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய காரியத்திலே நான் தெளிவாக இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ பொறாமையின் பார்வைகள், எத்தனையோ எரிச்சலின் பார்வைகள். கர்த்தர் என்னை கைவிடாதபடி இன்றும் என்னை ஜீவனோடு காத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் அநேகர் கஷ்டப்படுகின்ற வேளையில, பிரச்சனையின் வேளைகளில் உங்களை அநேகர் சந்திப்பார்கள். பிரச்சனை குறித்து விசாரிப்பார்கள், சம்பவத்தை குறித்து விசாரிப்பார்கள். மனதுக்குள்ளே நக்கலான ஒரு கேலியான ஒரு பார்வை, மரியாதையற்ற ஒரு பார்வை. உங்களுடைய பிரச்சனைகள் ஏதோ நீங்கள் தேடிக்கொண்டீர்கள், நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம் என்று அவர்கள் தங்கள் எண்ணத்திலே நிற்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை கைவிட மாட்டேன், ஆனால் நான் உனக்கு பரலோக ராஜ்யத்திலே நீ பிரவேசிக்கும்படியான தேவனாகிய கர்த்தராகிய நான் இருக்கிற இடத்திலே நீயும் இருக்கும்படியாக உன்னை புடமிட்டு உன்னை சுத்திகரித்து நான் அதற்கு உன்னை தகுதிப்படுத்துகிறேன். நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் அநேகர் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இம்மானுவேல் இந்த உலகத்திலே வருவார், தேவன் உங்களோடு இருப்பார், அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பார், அவரை உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் பார்க்கும், குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவர் சிலுவையிலே மரிப்பதற்காக வந்தார். அநேகர் இந்த உலகத்திலே வந்தார்கள், அவர்கள் வாழும்படியாக, அவர்கள் இந்த உலகத்திலே செழிக்கும்படியாக வந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ இந்த உலகத்திலே வரும்பொழுதே மரிப்பதற்காக வந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற
மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்களை, உங்களுடைய தீவிரவாத செயல்களை, எதை என்றால் தீவிரவாதத்தை பின்சற்றி சென்று அதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிற உங்களுக்கு தேவனை வெளிப்படுத்தும்படியாக, தேவனை குணாதிசயத்தை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே தான் அவர் சொல்ல முடிந்தது, என்னில் குற்றம் உண்டு என்று உங்களால் யார் சொல்ல முடியும்? என்னிடத்திலே குற்றம் உண்டு, உங்களிடத்திலே குற்றம் உண்டு, போதர்களிடத்தில் கூட குற்றங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் என்ன குற்றம் கண்டீர்கள்? என்ன குறைகள் கண்டீர்கள்? அன்பானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்து இந்த பகுதியை நாம் முடிக்கலாம். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்த பண்ணப்பட்டது. அவர் ஏதோ ஒரு கன்னிகை, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். தேவதூதன் சொன்னார், கன்னியின் வயிற்றிலே பிறக்கிற ஆண்டவராகிய இயேசுவுடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இதிகாசங்களிலே, வேதங்களிலே சொல்லப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு. ஏதோ தற்செயலாக அவர் இந்த உலகத்திலே பிறக்கவில்லை. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறோமோ, ஆண்டவராகிய இயேசுவை நாம் நம்பி அவரிடத்தில் வருகிறோமோ, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களை மகன் என்றும் மகள் என்றும் தேவன் அதிகாரம் கொடுத்தார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் வலது பக்கத்திலே என் தேவன் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. புதிய ஏற்பாடு காலத்தில் இம்மானுவேல் என்ற ஆண்டவராக இயேசு அர்த்தம், அதனுடைய பெயர் தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார், தேவன் உங்களோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். அவர்தான் ஜீவன் உள்ள தேவன். ஆண்டவராக இயேசு ஒரு தடவை மரணத்தை ருசி பார்த்தார், உனக்காக எனக்காக நம்மை நித்தியத்தை தேடி செல்லும்படியாக. ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த நித்திய வெளிச்சம் மூலமாகவும் இங்கு அமர்ந்திருந்தும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வல்லமை இறங்க வேண்டுமா செபிக்கிறோம். ஒரு விடுதலை உண்டாக வேண்டுமா செபிக்கிறோம். ஒரு உண்மையான தெய்வ பயம் உண்டாகட்டும். உலகம் பயம் போகட்டும். கர்த்தாவே, உம்மை நம்பி ஜீவிக்க மகனாக மகளாக இருக்க உதவி செய்யுங்க. அடியனை முற்றிலுமாக தாழ்த்துகிறேன். வீண் பெருமை சம்பவம் எனக்கு வேண்டாம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது நான் ஒன்றுமில்லை தகப்பனே, எனக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு பேருக்கு அப்படியே செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடும் என்னோடும் இருந்து தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த உலகத்தை ஜெயிக்க உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். God bless you. Thank you. Praise God. Praise God. Hallelujah. Hallelujah.